ஹரே ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே 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 கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா ராம ராமா ஹரே 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 கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா ராம ராமா ஹரே 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 கிருஷ்ணா 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 ஹரே ஹரே கிருஷ்ணாய வாசுதேவாய ஹரயே பரமாத்மனே பிரணதக்லேசநாசாய கோவிந்தாய நமோ நமः கலயே சுந்தராகாரம் சதைக பிரியதர்ஷனம் அஞ்ஞானநாசகம் தேவம் சத்குரும் முரளீதரம் நாமசங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்கசமனः தொன்னமாமி ஹரிம் பரம் ஸ்ரீஹரயே நமः ஸ்ரீஹரயே நமः ஸ்ரீஹரயே நமः கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். சாய் டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதத்தில் பஞ்சமஸ்கந்தத்தில் பரதரோட சரித்திரத்தை பார்த்துட்டு இருக்கோம். இந்த பரதர் மகாபாகவதர் எப்போதும் பகவானையே தியானம் பண்ணி கொண்டிருக்கக்கூடியவர். சதா சர்வகாலம் எப்போதும் பகவானையே நினச்சி கொண்டிருப்பவர். அவர் வேதத்தில் என்னென்ன யாகங்கள்லாம் சொல்லியிருக்கோ அதெல்லாம் ஸ்ரத்தையாக பகவானோட பிரீத்திக்காக, பகவானோட சந்தோஷத்துக்காக, மகான்களோட பிரீத்திக்காக, மகான் சந்தோஷத்துக்காக வேதத்தில் என்ன சொல்லியிருக்கோ அது பிரகாரம் தார்மீகமான முறையில், தர்மமான முறையில் எல்லா யாகங்களும் பண்ணினார். எல்லா அக்னி உபாசனையும் பகவான் நாராயணனுக்கே சேரட்டும்னு அந்த பலனையும் அவருக்கே அர்ப்பணம் பண்ணிட்டார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு உத்தமர் பரதர். அவர் பார்த்தார், வயசாகிடுத்து, இனிமேல் நம்ம நாட்டில் இருக்க வேண்டாம்னு சொல்லிவிட்டு தன் ராஜ்யத்தை பசங்களுக்கு கொடுத்துட்டு அவர் காட்டுக்கு வந்துட்டார். எங்கே வந்தான்னு கேட்டாக்கா புலகாசிரமம்னு சொல்லக்கூடிய கண்டக நதிக்கரை பக்கத்தில் வந்துட்டார். நேபாள்னு நீங்கள் சொல்கிறோம் இல்லையா, அதுக்கிட்ட வந்துட்டார். அங்கே வந்துட்டு நித்தியம் பகவானை அப்படி சூரிய பகவானை அப்படி இது பண்ணுறார். கார்த்தால அந்த கண்டகி நதி குளிரில் கார்த்தால இறங்கினா அவர் கண்ணை மூடிட்டு சூரியநாராயணையே தியானம் பண்ணிட்டு இருப்பார். கண்ணை திறந்து பார்த்தா சூரியன் அஸ்தமனமாயிருக்கும், உதயமாகி அஸ்தமனமாயிருக்கும். அவ்வளோ நேரம் போனது தெரியாமல் ஜலத்தில் அப்படி தியானம் பண்ணக்கூடியவர், பகவானையே தியானம் பண்ணக்கூடியவர். தன் ஆடைகளெல்லாம் திறந்து மான் தோலை உடுத்தின்னு இருக்கார், ஜடாபாரத்தை விட்டுன்னு இருக்கார், நெத்தியில் ஒரு திருமணம் இட்டுருக்கார். இப்படியே வாழ்ந்துட்டு ரொம்ப சிம்பிளாக காட்டில் கிடைக்கக்கூடிய ஏதோ காய்கனிகளை பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிவிட்டு அதையே உட்கொண்டு இப்படியே அந்த கண்டகி நதி ஜலத்தையே குடிச்சுட்டு அந்த ஆசிரமத்தில் இருந்துட்டுருக்கார். ஒரு சமயம் ஒரு பெண்மான், கர்ப்பவதியான ஒரு பெண்மான், அந்த எந்த இடத்துல ஒரு தியானம் பண்ணிட்டு இருக்காரோ அந்த இடத்துல இதான் நேரங்கிறது. இதான் நம்மளுக்கு ஏதாச்சும் ஒன்று மாட்டணுன்னு இருந்தாக்க அதுக்கு ஏற்ற மாதிரி சர்க்கம்ஸ்டன்ஸும் அமையும். இவர் எல்லாத்தையும் அருமையான மனைவி, அழகான மனைவி, அற்புதமான குழந்தைகள், அப்படிப்பட்ட ராஜ்யம், எல்லா போகத்தையும் செல்வ போகத்தையும் விட்டுட்டு உடம்பு சுகத்தையும் விட்டுட்டு இங்கே உட்காண்டிருக்கிறவர் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டால், அவரை முன்னாடி ஒரு கர்ப்பவதியான பெண்மான் தீர்த்தம் குடிக்க வந்தது. தீர்த்தம் குடிக்க வரப்போ ஒரு சிங்கத்தோட கர்ஜனையை கேட்டதுனால அதுக்கு பயம் ஒரு எகிரி குதிச்சுது. குடிக்கிறப்ப கர்ப்பம் நழுவி கீழே விழுந்துடுத்து, அதுக்கு பிராணன் போயிடுது. அதை பார்த்துட்டே இருந்தவர் இந்த குட்டிமான் என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த மான் இதுக்கு யார் இருக்கா, அம்மாவும் போயிடுத்து, நான் தான் இதுக்கு எல்லாம், நான் தான் இதுக்கு அம்மா, நான் தான் அப்பா, நான் தான் சொந்தம்னு சொல்லிட்டு அந்த மானை எடுத்துகிட்டு அதுக்கு போஷனை பாலனை அப்படின்னு எல்லாம் பண்ணிட்டு உட்காந்துருக்கு. அதுக்கு அதுக்கு தேவையான பழங்களை கொடுத்துட்டுருக்கார். அதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கார். தான் கூடவே எப்போதும் வச்சுட்டுருக்கார். அப்படி உட்காருவார், கிருஷ்ணான்னு கண்ணை மூடுவார். உடனே மான் என்ன பண்ணின்னு தெரியலையே, மான் எங்கே போச்சு, கண்ணை திறந்துடுவார். உடனே மானை பார்ப்பார், அதை கண்ணை பார்ப்பார், அப்படியே தியானம் போய்டும். திருப்பி கண்ணை மூடுவார். பகவான் இன்றைக்கி எப்படியாச்சுன்னு பகவானை தியானம் பண்ணணுன்னு உட்காருவார். அந்த மான் என்ன பச்சுன்னு தெரியலையே அன்றைக்கி கண்ணை திறப்பார். இது மாதிரி அவர் நேரம் ஃபுல்லாக இப்போ என்ன ஆகிடுதுன்னு கேட்டாக்க, மான் எங்கேன்னு தெரியலையே, மான் எங்கே போச்சுன்னு தெரியலையே, அது வெளியில் எங்கேயும் ஓடிடக்கூடாது, மான் எங்கே இருக்கோ, மான் இருக்கோன்னு சொல்லிட்டு அந்த அந்த மானிலேயே அவர் தியானம் ஃபுல்லாக போயிடுது. பகவான்லாம் மறந்தே போயிட்டார் போவார். எப்போது எனக்கு அவர் சொல்கிறார், அதாவது ஒரு சாது ஒரு ஜீவன் கஷ்டப்படுறப்ப அதை பார்த்துட்டு சும்மா இருக்கக்கூடாது. எல்லா இடத்துலையும் பகவான் தான் இருக்கான். அப்போ அந்த மான்ட்டியும் பகவான் தான் இருக்கான்.
அப்படின்னு சொல்லிட்டு அந்த மானை காப்பாற்ற வேண்டியது என் பொறுப்பு, என் முன்னாடி தான் அது செத்து போச்சு, என் முன்னாடி தான் குட்டி வந்தது அப்படியே சொல்லிட்டு அதை வந்து அது பொறுப்பு, நான் பண்ணுற காரியம் கண்டிப்பாக சாதுக்களுக்கு வந்து சம்மதமாக தான் இருக்கும் அப்படின்னு அவரே சொல்கிறார். நூனம் ஹி சாதவாக உபசம லீலாகன்னு சொல்கிறார். எல்லா சாதுக்களுக்கு மனம் அடக்கம் கொண்டவர் எளியார்களுக்கெல்லாம் நான் பண்ணுற இந்த காரியம் வந்து சந்தோஷமானதாக இருக்கும், அதை யாரும் புறக்கணிக்கவே மாட்டா இல்லையா. அதனால் வந்து என்ன பண்ணானக்க அவர் குளிக்கிறப்போ உட்கார்றப்போ ஆசனகா சயனாடன ஸ்நானான அவர் நடக்கிறப்ப குளிக்கிறப்ப சாப்பிட்றப்ப அந்த மான் குட்டிக்கிட்ட அந்த அளவுக்கு ஒரு அன்பு வச்சுட்டு இருக்கார். அதை சில சமயம் வந்து அவர் வந்து தர்பப்புல் இதை சமைத்து பிளாஸெல்லாம் எடுக்கிறதுக்கு போவார் இல்லையா, பழம் எடுக்கிறதா போகிறப்ப மானையே எடுத்துகிட்டு போவார். அவர் என்ன நினைப்பான்னு கேட்டாக்க மானை சில சமயம் கூட அழைச்சிட்டு வருவார். இப்படி நாயெல்லாம் சில பேர் அழைச்சிட்டு வாக்கிங் அழைச்சிட்டு போகிறோம் இல்லையா, அது மாதிரி இவர் நான் வாக்கிங் போகிறப்ப கூடிய அந்த மானையே அழைச்சிட்டு போவார். அதை சமைத்து சேகரிக்கிறப்ப பழங்கள் சேகரிக்கிறப்ப அப்போ என்னன்னாக்கா அந்த மான் நடந்து வரதே ஏதாச்சும் வந்து புலி சிங்கம் அடிச்சிட போகிறேன்னு சொல்லிட்டு அந்த மானை தூக்கி தோல் அடி போட்டுப்பார். தோலை போட்டு அப்படியே காட்டில் போவார். அந்த மான் இப்போ வந்து அந்த மான் வந்து அவருடைய சரீரத்தில் ஒட்டின்னு இருக்காது, அப்படி மேலே போட்டு மான் தோலை உடுத்தின்னு இருக்கார். இந்த மான் குட்டியை தோலில் போட்டுருக்காரு. ஏன்னா யார்ட்டும் அடிச்சிட போகிறது, நறுக்கிட்டே அடிச்சிடும் இல்லையா. அந்த மான் என்ன பண்ணும் அப்படின்ட்டு மானு மேலே இருக்கிற பாசத்தினால தான் என்ன சாப்பிட்றாரோ அதை கொடுப்பார், தான் குளிக்கிறப்ப அதையும் குளிப்பாட்டுவார், தான் ட்ரெஸ் பண்ணி அந்த மான் தோலை பிடிக்கிறப்ப அதுக்கு ஏதாவது ட்ரெஸ் பண்ணி விடுவார். இதே பண்ணிட்டு உட்காந்துருக்கார். மான் குட்டியோட பாரு அது அடிக்கடி என்ன பண்ணுவானுக்க சில சமயம் தோலை சுமப்பார், சில சமயம் நடக்க விடுவார், அது ஓடுற பின்னாடியே துரத்துவார், தன்னை பிடி என்ன பிடி அப்படின்னு ஓடுவார். இது மாதிரி மானோட விளையாட ஆரம்பிச்சிட்டார். சொல்கிறார் இங்கே ஏவம் உரசி உசங்கேச்சி ஆதாய உபலாலயன்னு பரமா முத்தமவாப. கருணையினால் மான் மேலே இறக்கத்தினாலேயும் கருணையின் தோலை சுமக்க ஆரம்பித்தார், மார்பில் வச்சுக்கிட்டார், மடியில் வச்சுட்டார், அது கொஞ்சிகிட்டே இருக்கார். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டாக்கா நித்தியம் பண்ணக்கூடிய அந்த இறைவனோட தியானமானது கொஞ்சம் கொஞ்சம் நழுவ ஆரம்பிச்சுடுத்து. இப்போ தியானம் ஃபுல்லாக மான் தான். மான் என்ன பண்ணித்தோ, மான் சாப்பிட்டுதா, மான் எங்கே போயிடுத்தோ, அதுக்கு சிங்கம் புலி அடிக்காமல் இருக்கணுமே, நரி அடிக்காமல் இருக்கணுமே, இப்படிங்கிற சிந்தனை தான் இப்போ பார்த்தாலும். என்ன பண்ண அந்த ரொம்ப நல்ல மனசுலையே அவருக்கு. அதனால் சொல்லுவார் ஸ்வஸ்தி சர்வம் ஸ்வஸ்தி, நல்லா இருக்கணும், இந்த மான் ரொம்ப ஜோராக இருக்கணும், நன்னா இருக்கணும், ஆசீர்வாதம் பண்ணிகிட்டே இருப்பார். எப்போ பார்த்தாலும் மான் சேவமாக இருக்கணும், என்னோடய தபஸ்லாம் நான் கொடுத்தேன், இந்த மான் சேவமாக இருக்கணும், இப்படியே சொல்லிட்டு இருப்பார். ஆசையெல்லாம் கொடுத்தார். அந்த மான் வந்து அதோட சுஜாதி இருக்கணும். என்ன தான் இருந்தாலும் நம்ம என்ன தான் போட்டு வளர்த்தாலும் அந்த மானுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியறது இல்லையா. அது வளர வளர மானுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சதுனால அது என்ன பண்ணிடுது அப்படின்னு கேட்டாக்க அந்த பரதரை விட்டுட்டு தன் சுஜாதியை எங்கே போயிடுத்து. அது போனதுக்கப்புறம் இவர் கவலைப்பட ஆரம்பிச்சிட்டார். அதாவது இங்கே வந்து ஸ்ரீசுகர் வந்து மான் சொல்கிறார், நம்மளுக்கெல்லாம் பேர குழந்தைகள் பேத்திகள் இவள் தான். என்னன்னாக்க ஒரு பாட்டி உட்காந்துப்பா, ஜபத்துக்கு உட்காருவா, அங்கேருந்து அந்த பேர் என்ன பேத்தியா அங்கே வருவா, பாட்டின்னு கட்டி பிடிச்சிக்கும், ஜபம் போய்டும். ஆடா குழந்தைன்னு குழந்தை கொஞ்சின்ண்டே இருப்பா. கொஞ்சம் கூடாதுன்னு சொல்லலை, கொஞ்சணும், குழந்தைகளை கொஞ்சணும். அதான் அது கொஞ்சிறப்பியே பகவான் நம்ம சொல்லி கொஞ்சலாம் இல்லையா, அது அந்த சிந்தனை வராது. குழந்தைய கொஞ்சின்னு இருப்பான். அடுத்த நாள் பாட்டி உட்காரப்ப, நேற்றுக்கு நான் வந்து உட்காரச்சு இந்த குழந்தை வந்து எனக்கு கட்டின்றது இல்லையா, அது மாதிரி நீ கட்டிக்கணும்னு நினைப்பா. உட்கார்றப்ப அது வரலன்னு வச்சுங்களேன், ஜபமே ஓடாதீங்க, ராமராமா ஓடாது. பேரன் வரலையே, பேத்தி வரலையே, பேரன் வரலையே, என்னை கட்டிக்கலையே, என்னை பாட்டின்னு சொல்லலையே, இதுதான் ஜபமாக ஓடுமே தவிர ராமநாம ஜபம் ஓடவே ஓடாது. மனது வந்து ஒரு விஷயத்துக்கு வந்து பழக்கப்பட்டுருது அப்படின்னு சொன்னாக்க அது அடிக்ட் ஆகிடும் இல்லையா. அந்த பழக்கம் வந்து ஒரு அடிக்ஷனாக போய் அதையே சிந்தனை பண்ணிட்டுருக்கும். குழந்தை எடுத்து நல்லா வளர்ப்பா, அந்த பொண்ணையும் நல்லா வளர்ப்பா, பொண்ணுக்கு நல்ல எஜுகேஷன் கொடுப்பா, நல்லா காலேஜில் படிக்கும், நல்ல வேலை எல்லாம் பண்ணி கொடுத்துருவா. கடைசியில் அந்த பொண்ணு என்ன பண்ணும், தனக்கு தேவையான ஒருத்தனை தான் லவ் பண்ணிட்டு ஓடி போயிடும். எந்த ஒரு அப்பா அம்மா தன்னை தூக்கி வளர்த்தாலும் அவர்களை மறந்துண்டு புதுசாக வந்து ஒரு ஸ்நேகத்தினால தன் அப்பா அம்மாவையும் விட்டுவிட்டு அந்த குழந்தை என்ன பண்ணுறதுனாக்கா யாரோ ஒரு புது ஆடவனை நோக்கி போய்டுறது. அது போனதுக்கப்புறம் இந்த அப்பா அம்மா என்ன பண்ணிகிட்டே இருக்கேன், நான் அப்படி வளர்த்தனே, இந்த குழந்தைக்காக நான் அப்படி நேரம் காலமாக வளர்த்தனே, அவ்வளோ செலவு பண்ணனே, இவ்வளோ பண்ணனே, அவ்வளோ பண்ணனே, அதே தியானத்தில் இருந்துட்டுருப்பா. அதனாலே வியாதி வந்து படுத்த படுக்க ஆகிடுவார் இல்லையா. அதனால் பாசம் வைக்க வேண்டியது தான், அது ரொம்ப ஓவராக வச்சுட்டோம். இப்போ மான் எப்படி அந்த மான் தான் கூடவே இருக்கணுங்கிறதுக்காக தான் மான் அப்படி வளர்த்தார். ஆனால் மான் என்ன பண்ணித்து,
தன்னோட சொஜாதி தனக்கு ரொம்ப பிடிச்சமான தன் மான் கூட்டத்தில் போய் சேர்ந்துடுத்து. இப்போ அன்றைக்கி என்ன எடுத்துனாக்க படுத்து படுக்கே ஆகிட்டார். யார்? பரதர். அப்பேற்பட்ட மகாராஜா என்ன பண்ணிட்டான்னு கேட்டால் சதா சர்வ காலமும் தியானம், அப்படி தியானத்தில் இருந்த காரத்தால் வந்து துளசி எடுத்து அந்த கண்டகிரியில் உட்காந்தாருன்னு சொன்னாக்க, நின்னார்னு சொன்னாக்க, சாயரட்ச சூரியன் அஸ்தமனம் ஆகிற வரைக்கும் அப்படியே நின்றுட்டு அப்படி ஒரு ஏகாக்கிர சித்தத்தோடு இருந்த ஒரு பரதர் என்ன ஆகிடுச்சுன்னா, அவரோட ஆகாசம் ஃபுல்லாக ஒரு மான் வந்து தன்னோட செய்கையால், தன் கண்ணால், தன்னோட சேஷ்டைகளால் அவரை ஆக்கிரமணம் பண்ணி அவர் பண்ண வேண்டிய நித்திய பழக்க வழக்கங்கள், அவர் நித்தியம் பண்ணக்கூடிய ஜபதபங்கள், நித்தியம் பண்ணக்கூடிய அந்த பாராயணம் எல்லாம் கட்டாயிடுத்து. இப்போ பார்த்தாலும் இப்போ வந்து மான் 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 ராமராமா சொல்லிட்டு மான் 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 அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டார். அந்த மான்குட்டி என்ன பண்ணுவோம், அது ஏதாவது பேர் வச்சுருப்பார், அந்த பேர் சொல்லி கூட்டிகிட்டே இருப்பார் அவர் இல்லையா. மான் 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 நினச்சிட்டு இருக்கார். அந்த மான் எங்கே போச்சே தெரியலையே, அந்த மானுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது, அவள் அந்த மானுக்கு வந்து மனுஷாலால் ஒரு தொந்தரவு வந்துடக்கூடாது. சூரிய பகவானே அந்த மானை வந்து பத்திரமாக காப்பாற்றுங்கோ. சந்திர பகவானே அந்த மானை பத்திரமாக காப்பாற்றுங்கோ. அந்த எப்படியாச்சும் சந்திர பகவானே நீங்கள் எப்படியாவது வந்து அந்த மானை வந்து திருப்பி என்ன சேர்க்க மாட்டேல. சூரிய பகவானே அந்த மானை எப்படியாவது எனக்கு வந்து சேர்க்க மாட்டேன், எனக்கு மான் தான் முக்கியம், அந்த மான் சேமமாக இருக்கணும். அது ஏதாச்சும் சாப்பிட்ருக்குமா, அது இந்த வேலை சாப்பிட்டுதான்னு தெரியலையே, இப்போ சாப்பிட்ருக்குமா, இது நேரம் வந்து தூங்கியிருக்குமா, அது எங்கேயாச்சும் போகிறப்ப ஏச்சும் புலி சிங்கம் கரடி ஏச்சும் அடிச்சிருக்குமா, அது உயிரோடு தான் இருக்கா இல்லையா, இதே சிந்தனையிலேயே இந்த பரதர் படுத்துட்டுருக்கார். அதனால என்ன பண்ணார்னாக்க, இங்கே வந்து இந்த மான்குட்டி என்னென்ன பண்ணித்தீங்க அதே நினச்சிட்டு இருக்கார். இங்கே இருக்கிறப்ப எப்படி துள்ளி துள்ளி ஓடும், அது என் கூட எப்படி எனக்கு கட்டி கட்டி பிடிச்சிக்கும், அது அந்த மான் இப்போ இல்லையே, எங்கே போச்சுன்னு தெரியலையேன்ட்டு அதையே தியானம் பண்ணிட்டு இருக்கார். தன் மனைவியை மறந்தவர், தன் குழந்தைகளை மறந்தவர், இப்போ வந்து மானை மறக்க முடியலை. இதுதான் வந்து விதி அப்படிங்கிறது இல்லையா. எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவருக்கு ஆஃப்டர் ஆல் ஒரு மான்கிட்ட போய்ட்டு மாட்டிட்டார் பற்றியெல்லாம். ஏதோ கொஞ்சம் காப்பாற்றினார், அதுக்கப்புறம் தான் ஓட விட்டான்னா பிரச்சனை கிடையாது. இல்லை மானவ இடத்துல கட்டி போட்டு தியானம் பண்ணால் பரவாயில்ல. காப்பாற்றுறது தப்பு கிடையாது, அவர் மானை எடுத்துகிறது தப்பு கிடையாது, காப்பாற்றுறது தப்பு கிடையாது. ஆனால் அந்த மான் தான் வாழ்க்கைன்னு நினச்சது தான் தப்பு. ரொம்ப தீவிரம் நல்லா கவனிக்கணும். மானை எடுத்து வந்ததோ மானுக்கு ஆபத்து இல்லாமல் காப்பாற்றினதோ தவறே கிடையாது. ஆனால் அதுக்கோசரம் வந்து தான் எதற்காக எல்லாத்தையும் திறந்துட்டு இந்த புலகாசிரமத்துக்கு வந்தோமோ அதை மறக்கக்கூடாது இல்லையா. அதை விட்டுட்டு பகவான் சிந்தனையே இல்லை அவருக்கு, சிந்தனை ஃபுல்லாக மான்ட்டியே போயிடுது. அங்கே தான் அவர் தப்பு பண்ணார். அதனால் எல்லாம் ஆசை வைக்க தப்பா பாசம் வைக்க தப்பான்னு தப்பே கிடையாது. நம்ம எதுக்காக வந்திருக்கோமோ அதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும். குழந்தை மேலே பாசமாக இருக்கிறப்ப இந்த எல்லாம் அனித்தியம் தானே, எதுவும் நித்தியம் கிடையாது இல்லையா. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா குழந்தைகள்லாம் சின்ன வயசுலேயே பால்யத்திலே வந்து மரணம் அடைஞ்சிடுறது. சில இதெல்லாம் வந்து அப்பா அம்மா சீக்கிரம் பால்யத்திலே போயிடுறான் இல்லையா. எவ்வளோ பார்த்துன்னு தானே இருக்கும், ப்ராக்டிக்கலாக பார்த்துன்னு தானே இருக்கும். அதுக்காக வந்து ஒடிஞ்சு போயிடக்கூடாது, எதுவுமே நிரந்தரம் கிடையாது இல்லையா. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நம்ம வந்து சிரஞ்சீவியாக இருப்போம், நம்ம ரொம்ப தீர்க்காயுசு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். எப்பயும் என்ன வேணால் நேரலாம், லோகம் அப்படி தான். அப்படிங்கிறப்ப என்ன பண்ணணுன்னு கேட்டால், எந்த அளவுக்கு இப்போ அந்த பாட்டி உக்காந்துருக்கிறப்ப முன்னாடியே ஒழுங்காக ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தா, ஒரு நாளைக்கு வந்து அந்த பேரனா பேச்சை வந்து கட்டினதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அந்த எப்பெல்லாம் ஜபத்துக்கு உட்காரலோ, இப்போ என் பேரை வந்து கட்டினா நல்லா இருக்குமே, என் பேத்தி வந்து கட்டினா நல்லா இருக்குமே, அதை தான் நினைப்பாளே தவிர ராமாராமானு ஓடுமா, ஓடாது இல்லையா. அதுக்கு ஆசைப்படக்கூடாது. அதான் இங்கே ரொம்ப அழகாக சொல்கிறார். இங்கே அவர் மான்னு போட்டிருக்கார், நம்ம குழந்தைகளும் எடுத்துக்க வேண்டியது தான். அதனால் வந்து அந்த மானை வந்து எங்கே போச்சுன்னு தெரியலையே, எல்லாம் வந்து காப்பாற்றணுமே. அந்த பாவம் அந்த மான், அது அம்மா வந்து பிறக்கிறப்பே போயிடுத்து, என்னை நம்பி வந்து மான், அது நான் வந்து அந்த இப்படி ஆகிடுத்து, நிலைமை இப்படி ஆகிடுத்து, மான் எங்கே போச்சுன்னு தெரியலையே அப்படின்ட்டு ரொம்ப அதை பற்றியே புத்தி இருந்தது அவருக்கு. பார்த்தார். ஆனால் அவருக்கு வயசாகிடுத்து. பரதருக்கு வயசாகிடுது. வயசானதுக்கப்புறம் அந்த படுத்த படுக்கையில் இருந்தால் கூட கிருஷ்ணா ராமா ஞாபகம் வர்ற, மான் தான் ஞாபகம் வருது. மான் என்ன பண்ணிச்சோ தெரியலையே, மான் என்ன பச்சோ தெரியல, மான் 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 வச்சுட்டு மானே போயிட்டார். ரகு மான் இருவரும் சம்மந்தப்பட்ட ராமாயணத்தை படித்தா புண்ணியம் உண்டு இல்லையா. அதை விட்டு நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், முக்கால்வாசி யங் ஜென்ரேஷன் என்ன பண்ணிகிட்ருக்கா, ரஹ்மான் பாட்டு கேட்டுருக்கா. பலன் உண்டா? ரகு மான்
அந்த பாட்டு கேட்டால் புண்ணியம் உண்டு, ரஹ்மான் பாட்டு கேட்டால் புண்ணியம் உண்டா அப்படின்னு ஒருத்தர் பாடினார். அதனால் எப்போதுமே மான் 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 அந்த மானையே நினச்சிட்டு இருக்கக்கூடாது. அந்த மானையே அவர் நினச்சிட்டு இருந்ததுனால இவர் இருக்கிறது நேபாளில் அவர் அந்தமான் நினச்சிட்டு என்ன வருது, அதனால் அவர் மானாவே பிறந்துட்டார். அவர் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டாங்க, எப்போ என்றைக்குமே நம்ம எதை நினச்சிட்டு இறக்குறோமோ அது அடுத்த ஜென்மாவுக்கு அதுவே காரணமாக போய்டுறது. இவர் மானையே நினச்சிண்டு இறந்ததுனால அடுத்த ஜென்மாவில் இந்த பரதர்னு சொல்லக்கூடிய ரிஷி என்ன ஆகிட்டார்னாக்கா மானாக பிறந்தார். அந்த மான் ஜென்மா கிடைச்சதும் ரொம்ப வருத்தப்பட்டார். ஆஹா, நான் எப்படிப்பட்ட ராஜா. ஆனால் ஒரு விஷயம் பாருங்கோ, பகவானோட கிருப்பை இதான். பகவானோட கிருப்பைங்கிறது அதுதான். நம்ம இந்த ஜென்மாவில் நிறைய தியானம் பண்ணியிருக்கோம், பகவான் நாமா சொல்லியிருக்கோம், பகவத் பக்தியெல்லாம் பண்ணியிருக்கோம். அப்படின்னாக்க அடுத்த ஜென்மம் நம்மளுக்கு கிடைக்குதுன்னு சொன்னாக்க இந்த ஜென்மாவில் பண்ண இந்த பக்தியானது வீண் போகவே போகாது. எந்த இடத்துல விட்டோமோ அந்த இடத்துல ஆரம்பிக்கும். சில குழந்தைகள்லாம் பார்த்தா பிறந்தது நல்லா பாடும், நல்லா டான்ஸ் ஆடும். யாரும் சொல்லி கொடுத்துருக்க மாட்டா, நல்லா பாடும், டான்ஸ் ஆடும், மிருதங்க நல்லா வாசிக்கும். ப்ராடஜின்னு சொல்கிறோம், சைல்டு ப்ராடஜின்னு சொல்கிறோம் இல்லையா. எப்படி அது போன ஜென்மாவில் அது பெரிய டான்ஸராக இருந்திருக்கும், போன ஜென்மாவில் அது பெரிய பாடகராக இருந்திருக்கும், போன ஜென்மாவில் அது நல்ல வாத்தியம் வாசிக்கிற குழந்தையாக இருந்திருக்கும். அதனால தான் விட்ட குறை தொட்ட குறை அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அது இங்கே ஒரு மானையே நினச்சிட்டு இறந்து போனதுனால அடுத்த ஜென்மாவில் மானாக பிறகுறார். அதனால தான் இப்போ ஒருத்தர் உயிருக்கு போராடிட்டு படுத்துட்டு இருக்கார் ஒருத்தர். அப்படிங்கிறப்ப அந்த பிராணன் போகிற சமயத்தில் கூட இருக்கிறவெல்லாம் என்ன தெரியுதா, என்ன தெரியுதா, என்ன தெரியுதா, தாத்தா என்ன தெரியுதா, நான் வந்திருக்கேன்ட்டு தான் பேரெல்லாம் சொல்லிட்டு இருப்பான். இப்போ அவர் தெரிஞ்சுன்ட்டு அவர் போக போகிறார். இனிமேல் தெரிஞ்சுன்னு என்ன பண்ண போகிறார்? அது தெரிஞ்சுன்றதுனால அவருக்கு மோட்சம் கிடைக்குமா? யோசிக்கணும் இல்லையா? எல்லோரும் பண்ணுற தப்பு. என்ன பண்ணணும், அந்த தாத்தாட்ட போய் போகிற பிராணனை போகிறதுன்னு பகவான் நாம சொல்லணும், விஷ்ணு சகஸ்ரநாம சொல்லணும், ராம ராமன்னு சொல்லிகிட்டே இருந்தால் அதை கேட்டுட்டார், நல்ல கதி கிடைக்கும் அவருக்கு. ஹரே ராமான்னு சொல்லிட்டு கேட்டு நல்ல கதி கிடைக்கும் அவருக்கு, அவருக்கும் நல்ல கதி கிடைக்கும். அவருக்கு இந்த ஞாபகமே பகவானே கிருப்பையினால தான் பிராணன் போகிற சமயத்தில் கிரகஸ்தனாக இருந்தால் கூட அவனை சன்னியாசியாக கன்வெர்ட் பண்ணி தன்கிட்ட எடுத்துக்க ட்ரை பண்ணுறார். அப்பையும் விடாமல் நான் உன் புள்ள வந்திருக்கேன், நான் மச்சான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த போகிற உசுருக்கு அது ஞாபகப்படுத்துகிறார். நம்ம வீடு இங்கே இருக்கே தெரியுமா, ஞாபகம் இருக்கா, நம்ம வீடு ஞாபகம் இருக்கா, அதை நினச்சிட்டே போனோம்னு வச்சுக்கோ, அடுத்த ஜென்மாவில் என்ன ஆகும்னு கேட்டாக்க அந்த வீட்டு ஞாபகத்தில் அவர் இறந்ததுனால அந்த வீட்டில் அவர் நிறையா புண்ணியம் பண்ணியிருந்தனாக்கா அந்த வீட்டே ஒரு குழந்தையாக பிறப்பார். அவர் பண்ண பாவ புண்ணியத்துக்கு பிரார்த்தகமாக ஏற்ற மாதிரி பள்ளியாவோ கற்பாம்பூச்சியாவோ எலியாவோ ஏதோ ஒன்று பூனையாவோ நாயாவோ ஏதோ ஒரு ரூபத்தை சுற்றிகிட்டே இருப்பார் அவர் பண்ண பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி. அதனால் அந்த அட்டாச்மெண்ட்டுங்கிறது நம்ம வீட்டில் பார்க்குறோம் இல்லையா, இந்த பள்ளி கற்பாம்பூச்சி கொசு பூச்சிலாம் பார்த்துட்டுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் நம்மளோட பந்துக்கள் தான். அதெல்லாம் விட்டவங்க அது அந்த ஆசை ஒன்றும் போகல, அந்த அட்டாச்மெண்ட்டு போகவே இல்லை அவளுக்கு. திருப்பி அங்கேயே ஏதோ ஒரு ரூபத்தில் வந்துட்டே இருக்காவா, எலியாக வரா, பூனையாக வரா, பள்ளியாக வரா, காக்ரோச்சாக வரா, ஏதோ ரூபத்தில் மாறி மாறி வந்துட்டுருக்கு. ஏன்னா அந்த வீட்டில் இருக்கிற அட்டாச்மெண்ட். அதனால தான் அட்டாச்மெண்ட். பகவானே படுத்த படுக்கையாக இருக்கிறப்ப கோமா ஸ்டேஜில் இருக்கிறப்ப ஒரு எந்த வித கான்ஷியஸும் இல்லாமல் எதுக்கு பகவான் வைக்கிறான் அப்படின்னாக்க இதை மறக்கணும் இந்த பையன் அப்படின்ட்டு தான். அந்த நேரத்துலையும் போய்ட்டு அவனுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்தாக்க. அதனால் அது மாதிரி யாரெல்லாம் இப்படி இருக்காளோ அது நேரத்தில் பகவான் நாமா சொல்லி ராம ராம ராமன்னு சொல்லி நான் வந்திருக்கேன். இப்போ நீ என்ன ஆக போகிறது, இல்லை அவள் என்ன மச்சான் என்ன ஆக போகிறது, மாவை என்ன ஆக போகிறது, ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் நேரத்தை பிராணன் போக போகுதுன்னு டாக்டர் சொல்லிட்டு கைவிரிச்சிட்டார். அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு ஏற்ற மாதிரி பகவான் நாம சொல்லிகிட்டே இருந்தாக்க அவருக்கு கண்டிப்பாக நல்ல கதி தான் கிடைக்கும். எழுதி வச்சுங்கோ, இது என்னமோ கற்பனை கிடையாது, போனவா எக்கச்சக்கமாக இருக்கா. அதனால சொல்கிறேன், எப்போதுமே நாம சொல்லிகிட்டே இருக்கணும், பகவான் நாம சொல்லிகிட்டே இருக்கணும். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. நல்ல கதி கிடைக்கும் அவளுக்கு, சந்தேகமே வேண்டாம். சொல்கிற உங்களுக்கும் நல்ல கதி கிடைக்கும், அதை கேட்ட அந்த ஜீவனுக்கு நல்ல கதி கிடைக்கும். எந்த இடத்துல பகவான் நாம சொல்கிறாலோ யமனோட ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன தெரியுமா, யமதர்மராஜா சொல்லியிருக்காரு, எந்த ஒரு இடத்தில் பகவான் நாம ஒழிக்கின்றதோ அங்கே நீங்கள் போகாதீங்க அப்படின்ட்டு தன்னோட தூதர்களுக்கு ஆர்டர் போட்டிருக்கார். அதனால் எந்த இடத்துல பகவானோட விஷயங்களை பேசின்னு இருக்காலோ, பகவான் நாம சொல்லின்னு இருக்காலோ அந்த இடத்துல
கண்டிப்பாக யமன் தூதர்களுக்கோ வேலையே கிடையாது, வரவே மாட்டான். அப்போ யமன் வரல யார் இருப்பாரா? பகவானோட அவர் சிவபக்தராக இருந்தாக்க சிவகணங்கள் வரும், ருத்ரகணங்கள் வரும். விஷ்ணு பக்தராக இருந்தால் விஷ்ணு பாஷத்தில் வந்து அழைச்சிட்டு போவா. அதனால் நம்பிக்கை தான் வாழ்க்கை, நம்பணும். நடந்திருக்கு, எத்தனையோ சரித்திரம் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். யார் பகவான் நாம சொல்லி வீணாக போனதா சரித்திரமே கிடையாது. பகவானுக்காக செலவழிக்கப்படுகிற நேரங்கள் வீணே கிடையாது. அதோட பலன் வந்து நம்மளுக்கு இப்போ தெரியாது, பலன் தெரியும் சில சமயம் வந்து நமக்கு. நம்ம ஏதோ மெட்டீரியலிஸ்டிக்காக ஒன்று கிடைச்சாதான் பலன் நினச்சிட்டு இருக்கோம், அது கிடையாது. ஏதோ ஒன்று பெருசாக கொடுக்க போகிறான் நம்மளுக்கு. இக சௌக்கியத்தை பார்க்காதீங்க, பரலோக சௌக்கியம் தான் ரொம்ப முக்கியம். டெத்துக்கு அப்புறம், மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்வு இருக்கின்றது, அது எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அது என்ன, அது மாதிரி அந்த வாழ்வு வந்து நல்ல வாழ்வாக அங்கே அந்த வீடு பேர் நம்ம கிடைக்கணும். அந்த வீடு பேர் கிடைக்கணும்னு சொன்னாக்க பகவான் நம்ம சொல்லிகிட்டே இருக்கணும். ஒருத்தர் முடியாமல் இருக்காரா, அவர்கிட்ட போய்ட்டு நான் வந்திருக்கேன், என்ன தெரியறதா, நம்ம வீடு எங்கே இருக்குது, நம்ம சொத்து எங்கே இருக்குது, ஒன்றும் பேச வேண்டாம். அவர்கிட்ட ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே சொல்லிட்டே தான் நாம சொல்லிகிட்டே இருந்தாக்கா அது கேட்குறப்ப அவர் கேட்கறதுனாலயே அவருக்கு நல்ல கதி கிடைக்கும். ஏன் கர்ணமந்திரம் சொல்கிறா, இறந்து போயாச்சு, பிராணனே போயிடுத்து, எப்பருக்கு வந்து காதில் போய்ட்டு இது கர்ணமந்திரம் சொல்லிட்டு உட்காந்துருக்கான், பார்த்துருக்கேல? ஏன் சொல்கிறா, செத்து தான் போயிட்டார், அப்புறம் எதுக்கு சொல்லணும் அப்படின்னா, அந்த ஜீவனுக்கு நல்ல கதி கிடைப்பதற்காக கர்ணமந்திரம் ஓதப்படுகிறது. காசிக்கெல்லாம் பண்ணாக்க ராம் நாம் சத்திய ஹே, ராம் நாம் சத்திய ஹேன்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பா. ஜீவன் நல்ல கதி அடைஞ்சிரும். இதெல்லாம் சூட்சமம், பகவான் போட்டிருக்கிற சூட்சம், இதெல்லாம் பாகவத தர்மம், புரியாது. இது ஆர்டினரி தர்மம் மாதிரி கிடையாது. அதனால் வந்து இந்த இடத்துல இவர் வந்து மானையே நினச்சிட்டு படுத்துட்டு மானையே நினச்சி அந்த மான் என்ன பண்ணித்தோன்னு பரதர் வந்து அப்படியே பிராணனை விட்டதுனால அடுத்த ஜென்மாவில் அவர் மானாக பிறந்துட்டார். அவர் மானாக பிறந்தா கூட பூர்வ ஜென்மத்தில் பண்ண பக்தி விசேஷத்தினால அவருக்கு பூர்வ ஜென்மத்தில் வந்து பரதனாக இருந்தோம், பெரிய ராஜாவாக இருந்தோம், நம்ம எல்லாத்தையும் திறந்து வந்து கண்டகின புலகாசிரமத்துக்கு வந்தோம், தியானம் பண்ணினோம், பகவானையே சிந்தனை பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் அது ஒரு மானை எடுத்து வளர்த்தோம், அந்த மான் மேலே ஆசை வந்ததுனாலக்கு அந்த மானையே நினச்சிட்டு உயிர் மானாக போயிட்டோன்னு தன்னையே நிறுத்தி வருத்துகிறார். ஆஹா, நான் வந்து போன ஜென்மாலேயே கரையேறி இருக்கணுமே, ஒரு மானை நம்பி என் வாழ்க்கையே மோசமாக போயிடுத்து, அந்த மானுனால நான் மானாக பிறந்துட்டேனே அப்படின்னு பரதர் தன்னைத்தானே நொந்துண்டு அந்த மான் சரீரத்தாருக்கு அந்த பூர்வ ஜென்ம வாசனை இருந்ததுனால அது எங்கேயோ பிறந்த அந்த மான் எப்படியே தேடி ஓடி வந்து எந்த புலகாசிரமத்தில் பரதன் வாழ்ந்தாரோ அதே ஆசிரமத்துக்கு அந்த மான் தேடி வந்து அங்கேயே காலத்தை கழிக்க ஆரம்பித்தது. மேற்கொண்டு மானுக்கு என்ன ஆச்சுங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். சத்குருநாத் மகாராஜுக்கு ஜெய். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.